என்னது வீட்டில் செஞ்ச ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு பாத்ரூமில் இருக்க எந்த உப்பு கரையை போக்க முடியுமா? அதுவும் ஒரே வைப்பில் நம்ம முடியல. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தது டெமோ தான். இதோட மெயின் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹே பட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிளீனிங் 360. நம்ம சேனலில் ஒன்லி கிளீனிங் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து உங்கள் வீடை பளிச்சுனாக்க போவீங்க. நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வருதுன்னு. சரி வாங்க, இப்போ நான் இந்த டைல்ஸை க்ளீன் பண்ண எடுத்துக்க போகிற லிக்விட் என்னதுன்றதை பார்த்துடலாம். இதுதான் அந்த லிக்விட். இது ஒரு மிரக்கிள் க்ளீனிங் லிக்விட். இது எப்படி பண்ணுன்ற வீடியோவை நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் அந்த வீடியோட லிங்க்கும், என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க்கும், அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே செம்ம க்ளீனிங் ஏஜென்ட்ஸ். இதனால தான் நான் இதை ஸ்ப்ரே பண்ண உடனே பாருங்கள் அங்கே இருக்க டர்ட்லாம் எப்படி அப்படியே கீழே வழிஞ்சு வருதுன்றது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிக்விட் ஸ்ப்ரேயை நம்ம பாத்ரூமில் எங்கெங்கெல்லாம் நமக்கு உப்பு கரை இருக்கோ டைல்ஸில் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இவங்களோட வேலையை 10 மினிட்ஸில் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர், அதாவது நம்ம பாத்திரம் தேய்ப்போம்ல அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு, அதுக்குன்னு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அது ஸ்க்ரப் பண்ணால் நம்ம டைல்ஸ் எல்லாமே ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரப்பரை வச்சு இது ஃபுல்லாமே நம்ம தேய்க்க போகிறோம். அதில் லைட்டாக 1 or 2 ட்ராப் டிஷ்வாஷர் லிக்விட் போட்டிருக்கோங்க. நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு 1 or 2 ட்ராப் போட்டுட்டு இதை நீங்கள் ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செம்மையாக இதோட வேலையை காட்டிடும். நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க, நான் ஆல்ரெடி தேய்ச்ச இடத்துக்கும் இப்போ உப்பு கரை இருக்க இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றத. நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது க்ளீன் பண்ண நம்ம எடுத்துக்க போகிற டைம் ரொம்பலாம் கிடையாதுங்க. 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அது ஊறினதுக்கப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸே அதிகம் தான், அவ்வளோதான் ஆகும் இது ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க. ஏன்னா நம்ம வீடு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பழைய வீடாக இல்லாமல் இருந்ததுன்னா இது க்ளீன் பண்ணுறது ஒரே வைப்பில் கூட நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ரெண்டட் ஹவுஸ்லாம் போகிறோம், அப்போ வந்து நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க எவ்வளோ நாள் இதை கரையில் வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இது கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன இந்த லிக்விடோட கூட சேர்த்து உங்கள் பாத்ரூம் க்ளீனர் லிக்விட் ஏதாவது ஒரு லிக்விடை லைட்டாக ஊற்றி அதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுவும் கூட ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம ஹாஃப் ஆஃப் த வால் தொடச்சாச்சு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் தொடச்சாச்சு. நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் துடைக்க ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கும் இதே ஸ்ப்ரே லிக்விடை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நான் சொன்ன மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்மளோட பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர், அதாவது க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரில் 1 or 2 ட்ராப் டிஷ்வாஷர் லிக்விடை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்திங்கனாலே அந்த கரையெல்லாம் அப்படியே வழிஞ்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட பளபளன்னு இருக்க வால் வந்து இந்த நுரைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரை நம்ம வெளில கொண்டு வரலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது மேலே தெளித்து விட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு புது டைல்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் பறக்க விடுங்க. இந்த நுரைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க இந்த பளபளன்னு இருக்க வாலை வாங்க தண்ணியை ஊற்றி வெளியில் கொண்டு வரவும். வாவ், பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ பர்ஃபெக்டாக புது வால் மாதிரி ஆயிடுச்சுன்னு. எந்த விதமான ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே செஞ்ச இந்த ஒரு லிக்விடை வச்சு நம்ம எவ்வளோ பளிச்சுன்னு இந்த வாலை கொண்டு வந்துட்டோன்றது பாருங்கள். இதை பார்க்கும் போதே உங்களுக்குள்ளே தோணுதில்ல, நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நம்மளோட பாத்ரூம் வாலை செம்மையாக ஆக்கலான்னு. அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளோட பாத்ரூம் கிளீனிங் சீரீஸில் இதுதான் Part 1. அதாவது பாத்ரூமில் இருக்க டைல்ஸ் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம கிளீனிங் 360 சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வராங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோ, அதாவது வீடு எப்படி 24 ஹவர்ஸும் வாசனையாக வச்சுக்கலான்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இதுதான். எனக்கு இதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
நம்ம சேனலில் போடுற வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஏங்க, நான் உங்களுக்காக புதுசாக யோசிச்சு நல்ல ஒர்க் அவுட் ஆகிற கண்டென்ட் மட்டுமே கொண்டு வந்துட்டுருக்கேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்த்து நீங்கள் உங்கள் வீடை பலன்னு ஆக்கலாம். இந்த பாத்ரூம் கிளீனிங் சீரீஸோட பார்ட் 2 நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளீனிங் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.